இன்றைக்கு மைல்கல் நிகழ்ச்சியிலே தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணா தன்னுடைய திரைப்பயணத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ் சினிமா எந்த அளவுக்கு தொழில்நுட்பத் துறையிலே முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆங்கில படங்களுக்கு நிகராக நம்முடைய தமிழ் திரைக்கதைகளை பல இயக்குனர்கள் இன்றைக்கு காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கிறார். திரைப்படங்களை பொறுத்தவரையிலே எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த திரைப்படம் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எது முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த விஷயம். கதை அது நல்லா அமைஞ்சாதான் எந்த படமும் வெற்றி பெறும். திரையிலே மிக அழகாக கதை சொல்லக்கூடிய பல இயக்குனர்களை தமிழ் சினிமா உலகம் சந்தித்திருக்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திரையிலே மிக அழகாக கதை சொல்லக்கூடிய பல இயக்குனர்கள் நேர மேடையில் பேசும்போது 2 வார்த்தைகளை பேசுவதற்கு கூட தடுமாறுவார். அப்படிப்பட்ட இந்த சினிமா உலகிலே தன்னுடைய வாழ்க்கையே மிக அழகாக ஒரு திரைக்கதையை போல சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த இயக்குனர்கள் அப்படின்னா ஒரு சிலரை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இயக்குனர்களில் ஒருவராக இருப்பவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியிலே தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு திரைக்கதையை விட மிகவும் சுவாரஸ்யமாக அந்த நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறது. எல்வி பிரசாத் என்ற மிகப்பெரிய சாதனையாளரோடு பணிபுரிய வாய்ப்பு கிடைத்த ஒரு இயக்குனர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. அந்த வாய்ப்பை பற்றியும் அதைத் தொடர்ந்து தாசரி நாராயண ராவுடு தான் பணிபுரிந்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியிலும் நாளைய நிகழ்ச்சியிலும் சுரேஷ் கிருஷ்ணா மிக அழகாகவும் சுவையாகவும் எடுத்துரைத்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வணக்கம். சித்ரா லக்ஷ்மண் சார் என்னை பல தடவை கூப்பிட்டு, சுரேஷ் நீங்கள் உங்களோட லைஃப் ஜேர்னியை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் சார், நம்ம சாய் வித் சித்ராவில் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களோட எவ்வளோ பெரிய ட்ராவல், எவ்வளோ படங்கள், எவ்வளோ லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க, நிஜமாகவே இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் எஸ் சார் பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம், எனக்கும் உங்கள் மேலே ஒரு தனி நட்பு, நீங்கள் எவ்வளோ வருஷமாக என்னை பார்க்குறீங்க, உங்கள் சாய் வித் சித்ரா ஒரு ரியலி வெரி குட் ஷோ, நான் ஹாப்பியாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஆனால் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்லாமல் ஒரு வேலை பண்ணிட்டேன். நான் குவைட்டாக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கெல்லாம் நம்ம கதையை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஹிந்தியில் வந்தது, சலீம் ஜாவேத் அவரவங்க கதை ஒரு ஓடிடியில் போட்டாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் பிச் பண்ணேன் த்ரூ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஜேர்னி ஃபேண்டாஸ்டிக் ஜேர்னி, எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஹீரோஸு, எவ்வளோ லாங்குவேஜு, நிஜமாகவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார், ஆனால் அவர் லைஃப்பில் கான்ட்ரவர்சியே இல்லையேன்ட்டாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். கான்ட்ரவர்சி தேவையா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம் சார், கான்ட்ரவர்சி இருந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவளோட அபிப்பிராயம். இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் நினச்சேன் நம்ம லைஃப்பில் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாது, நம்ம வேலை அந்த ஒர்க் மட்டும்தான் நமக்கு வர்ஷிப்பாக. நான் ஆல்மோஸ்ட் 35-40 இயர்ஸ் 50 ஃபிலிம்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன். நம்ம படங்கள் பேசணும், நம்ம சினிமா பேசணும், அது மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருந்தது. அது ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க கான்ட்ரவர்சி பண்ணுன்னு சொன்னோன்னே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் குவைட்டாக மறுபடியும் சித்ரா சார் கூப்பிட்டு, சார் பண்ணலாமா சார், சார் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு, ஆரம்பிக்கலாம் சார் சொன்னார். ஸோ ஃபைனலி இன்னைக்கு I have come to talk about myself, my films, my journey. அண்ணாமலை முதலில் பார்த்தேன், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. சின்ன ஜேர்னி இல்லை, அது ரொம்ப பெரிய ஜேர்னி. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இவ்வளோ லாங்குவேஜ்லேயே படங்கள் இருக்குது. கமல் சாரோட 3 படங்கள். நீங்க அடிதடியில இறங்கணும். உனக்கு வேண்டியவங்களை யாராவது கொண்டு போட்டா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? விரக்தி ஏற்பட்டிருக்கும். ரஜினி சாரோட 4 படம். பாஷா, மாணிக் பாஷா. சிரஞ்சீவியோட 2 படம்.
ఫుట్బాల్ని గోళికాయలు ఆడుకునేవాడిని. ఇక మీదట నాకు ఈ ఎక్స్ట్రా కటింగ్లు ఇచ్చావనుకో, ఈ హెడ్ ఫుట్బాల్ అవుతుంది. வெங்கடேஷோட 2 படம், மோகன்லாலோட படம், விஷ்ணுவர்தனோட படம், சல்மான் கானோட படம். இவ்வளோ படங்கள், இவ்வளோ ட்ராவல், ஆல்மோஸ்ட் 50 ஃபிலிம்ஸ். ஐ திங்க் நான் ஃபுல்லாக அதை பேசி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ பிட் பை பிட் என் மைண்டில் மெமரியில் என்னெல்லாம் இருக்கோ ஐ வில் கீப் டெல்லிங். ஆனால் பிகினிங் ஜேர்னியில் என்னோட ஸ்டார்டிங் எப்படி, அந்த கிரேட் பர்சனாலிட்டிஸ் லைக் எல்வி பிரசாத் சார், தாசரி நாராயணராவ் சார், கே பாலச்சந்தர் சார், அவங்களோட அந்த ட்ராவல் பற்றி ஐ வாண்ட் டு டாக். அப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வித் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான், தேவா சார், இவாளோட ஒரு ட்ராவல், அந்த படங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ். அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல், நான் வந்து என்னோடய கேரியரில் இவ்வளோ கிரேட் பீப்புளை பார்த்துருக்கேன். லைக் வென் ஐ வாஸ் இன் பாம்பே, முகமது ரஃபி, கிஷோர் குமார், லக்ஷ்மிகாந்த் பியாரேலால், ஆர்டி பர்மன், அப்புறம் இங்கே நம்ம எஸ்பிபி சாரோட ட்ராவல், ஜேசுதாஸோட ட்ராவல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ட்ராவல், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ ஹேவ் வித் தெம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பாம்பே ஒரு தனி உலகம், ஒரு தனி வேர்ல்டு. அதனோட காஸ்மோபாலிட்டன் நேச்சர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் தமிழியன், கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி, குஜராத்தி, மராட்டி, சிந்தி எல்லோரும் இருப்பாங்க. ஸோ கல்ச்சுரலாக எல்லோரும் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வருவோம். ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி. ஸோ எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க. அது வந்து புரியணுமேங்கிறதுக்காக ஒரு காமன் டினாமினேட்டராக நாங்கள் எல்லோரும் அதே மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். இருந்தது ஒரு செம்பூர்ங்கிற ஊரில் லக்ஷ்மி வாணி, இந்த 2 ஃப்ளாட்ஸ், எல்லாருமே தமிழியன்ஸ் அங்கே. ஸோ அங்கேருந்து நான் என்னோடய ஜர்னி ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ். என் ஃபாதர், மதர் எல்லோரும் குவைட்டில் இருந்தாங்க. அப்போது ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் தேர். எனக்கு ஒரு அண்ணா, தம்பி, தங்கை. ஸோ எல்லாருமே பாம்பேயில் படிச்சுட்டு இருந்தோம். நானும் எல்டர் பிரதர் பாம்பேயில் படிச்சுட்டு இருந்தோம். என்னுடைய யங்கர் பிரதரும் சிஸ்டரும் குவைட்டில் இருந்தாங்க. ஸ்லோலி ஆஃப்டர் 1970 அவங்க பாம்பேக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து என்னோடய ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் ஆரம்பிச்சது. காலேஜ்லேருந்து நான் ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு காலேஜ் கிடச்சது, ஒரு அட்மிஷன் படாலாங்கிற ஏரியாவில். அங்கே மார்னிங் காலேஜுக்கு நான் ஆப் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் காலேஜ்னால் 7 to 11 அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிடும் காலேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சினிமா பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதா இருந்தது. அப்போது ஒரு தியேட்டர்லேருந்து ஒரு ட்ராமாலாம் பண்ணுற ஒரு தமிழ் டைரக்டர் ஒருத்தர் வந்தார். தமிழ் பெருசாக ட்ராமா ஸ்டேஜ் கிடையாது, ஆனால் அவர் வந்து மராட்டி ஸ்டேஜ், சிந்தி ஸ்டேஜ், குஜராத்தி ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப ஈடுபாடு இருந்தவர். கால் KR பரமேஸ்வர்னு. அவர் வந்து யார் மூலமாக நான் ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னா கேட்டு வந்தாங்க. எதுவுமே இல்லை, டைம் பாஸுக்கு. சரி சார் சொல்லிட்டு நான் கூட ஜாயின் ஆகிட்டேன். அவர் ஸ்டேஜில் அவரோட பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அங்கே தமிழ் ஸ்டேஜ் ஷோஸு, சிந்தி பேங்க், இன்டர் பேங்க் காம்படிஷன், குஜராத்தி ஸ்டேஜு, இந்த ஸ்டேஜ் எக்ஸ்போஷர்லாம் வந்தது. எனக்கு பர்சனலாக சினிமாவில் நம்ம சாதிக்கணும், சினிமாவில் ஏதோ நம்ம தட் இஸ் மை அம்பிஷன், தட் இஸ் மை கோல்னே கிடையாது. மை ஒன்லி எய்ம் வாஸ் ஃப்ளோட்டிங் இந்த ஃப்ளோ. இப்போ இன்றைக்கி அவரோட போகிறேன். அவர் வந்து சார் குஜராத் போகிறோம் ஒரு சில்ட்ரன்ஸ் பிளேக்காக வரீங்களா கேட்பார் பரமேஸ்வர். ஓகே, அங்கே போயிடுவேன். அப்புறம் இந்தியன் நேஷ்னல் தியேட்டர்னு வெரி பாப்புலர் ஸ்டேஜ் இன் பாம்பே. அவங்க குஜராத்தி பிளேஸ் எல்லாம் போடுவாங்க. த கிரேட் அப்போ இருக்கிற பிரவீன் ஜோஷி, அரவிந்த் ஜோஷி மாதிரி கிரேட் ஆக்டர்ஸ் அவளோட பிளே போய் பார்ப்பேன். என்ன மாதிரி ஆகிடுவேன். என்ன பியூட்டிஃபுல் பிளேயெல்லாம், அதுதான் பிளே. நான் ஸ்மிதா பாட்டீல் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன், விக்ரம் கோகலே ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜ், அந்த ஷோஸ் எல்லாம் பார்த்து மராட்டி தியேட்டரும், குஜராத்தி தியேட்டர், இங்கிலீஷ் தியேட்டர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் பாம்பேயில். ஸோ அந்த இது வந்து எனக்கு பாதிப்பு. நல்ல இந்த பிளேயும் அந்த அவளோட தீம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அப்போ கூட நம்ம ஏதோ சினிமாவில் வரப்போகிறோங்கிற திங்கிங்கே கிடையாது. சரி, காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். 4 years உண்டு காலேஜ் படிப்போம். பட் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சது போதே இந்த தியேட்டர் ஆக்டிவிட்டி வந்தது.
செகண்ட் இயரில் ஃபாதர் என்ன நினச்சார், என் ஃபாதர் இந்த மாதிரி நான் பாட்டுக்கு ஏதோ ட்ராமா சுற்றின்னு இருக்கானே, இவனுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி என்னோடய ஃப்ளாட்ஸ்லேயே பின்னாடி ஒரு ஃப்ளாட்டில் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸில் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். அப்போது அவர் அங்கே ஜெனரல் மேனேஜராக இருந்தார். அவர் வந்து என் ஃபாதர் சொல்லி இவனுக்கு ஒரு ஜாப் அங்கே கொடுங்க அப்படின்னாரு. ஸோ நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், ஏதோ அக்கௌண்ட்ஸ் தெரியும் எனக்கு ரொம்ப நினச்சிட்டு அப்பா வந்து என்ன இவன் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு ஜாப் அங்கே வேக்கன்சி இருக்குது பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸில், எல்வி பிரசாத் சார் ஆஃபீஸ் பாம்பேயில் தாரதேவங்கிற இடத்துல உண்டு, அங்கே அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு கேஷியர் மாதிரி ஒரு ரோலுக்கு ஒருத்தர் வேணும்னு சொன்ன உடனே என்னை வந்து டேக்கப் பண்ண சொன்னார். ஸோ கார்த்தால் மார்னிங் 9 to 7 to 9 வரைக்கும் நான் 2-3 கிளாஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி பாம்பே சென்ட்ரல் அந்த ஏரியாவுக்கு போய் தாரதேவில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எல்வி பிரசாத் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக. எனக்கு தெரியாது சுத்தமாக. அங்கே ஒரு ஷான்னு ஒரு அக்கௌண்டன்ட் சீனியர் அக்கௌண்டன்ட் இருந்தார். அவர் வந்து ஒன்றும் இல்லை சுரேஷ், பணம் சேல்ரி கொடுப்பாங்க, நீங்கள் சேல்ரி கொடுக்கணும், வவுச்சர் சைன் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. பாக்கி பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பக்கத்தில் ஃபிலிம் சென்டரில் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே பேமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா நீங்கள் பார்க்கணும், ஃபோன் பண்ணிக்கணும், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ இட். சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்குது சொல்லிட்டு ஜாயின் ஆகிட்டேன். ஃபஸ்ட் மந்த்தே எல்லாருக்கும் சேல்ரி நான் தான் சேல்ரி கொடுத்து சைன் பண்ணி வவுச்சர் கொடுத்தேன். எல்லாருக்கும் கொடுத்து எனக்கு சேல்ரி யார் கொடுப்பா எனக்கு புரியல. எனக்கு கரெக்டாக சேல்ரி 200 rupees. அப்போ எல்வி பிரசாத் சார் அங்கே உட்காந்துருந்தார் அவரோட ரூமில். ஸோ நான் என்னோடய சேல்ரி எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போனேன். சார் எல்லாருக்கும் சேல்ரி கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்டேன். அவர் பார்த்து சிரிச்சு எஸ் பேர் என்ன அப்போ தான் கேட்டுட்டார். சுரேஷ் சார், வெரி குட். கொடுத்தார் கையால், நமஸ்காரம் பண்ணேன். உடனே உன் சேல்ரி எவ்வளோ? 200. அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு 250 அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அன்பில் அவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த தொடர்பு, அந்த மீட்டிங், அங்கேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு ஒரு லைஃப்லங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஓகே, அக்கௌண்டண்ட்டாக இருக்கும், அங்கே வேலை ஆரம்பிச்சது. அந்த டைமில் எல்வி பிரசாத் சார் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார் கால் ஜெய் விஜய், ஹிந்தியில். ஸ்ட்ரேஞ்ச்லி அந்த படம் ஓடலை. ஏன்னா ஸ்ட்ரேஞ்ச்லி ஏன்னு சொல்கிறேன்னா, எல்வி பிரசாத் சார்னால் சூப்பர் ஹிட்ங்கிற பேர். அவர் பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் எந்த படம் எடுத்தாலும் சூப்பர் ஹிட். அப்பேற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவரே டைரக்ட் பண்ணி ஒரு தெலுங்கு ரீமேக்கு அது ஓடலை. சர்ப்ரைசிங் அவர் வேலை பண்ணார். படத்தை ஃபுல்லாக ஆல் பிரிண்ட்ஸ் எல்லா தியேட்டரில் ஆல் ஓவர் இந்தியா பிரிண்ட்டை வாபஸ் வாங்கிட்டார். ரீஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னார். சர்ப்ரைஸ் தட் இஸ் ரீஷூட்ங்கிறது அப்போ யாருக்குமே பிலீவ் பண்ண முடியல. இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு, அந்த படத்தை அந்த ஏன்னா தெலுங்குல சூப்பராக ஓடித்து, ஏன் இங்கே ஓடலை, ஐ வாண்ட் அனலைஸ் சொல்லி எடுத்து அதை எல்லாருக்கும் காட்டிட்டு இந்த படத்தில் இதெல்லாம் ரீஷூட் பண்ணணும்னு சொல்லி ரீஷூட்னு ஒரு பிளான் போட்டு ஒரு 15-20 days ரீஷூட் பண்ணி மறுபடியும் எடிட்டிங் மிக்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு ரீரிலீஸ் பண்ணார். வித்தின் 3 months ரெடி பண்ணி போட்டார். ஆனால் சேம் ரிசல்ட், அப்பவும் ஓடலை. அந்த பீரியடை நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஷூட்டிங்கெல்லாம் போவேன், எல்வி பிரசாத் சார் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன். ஒரு தனி அட்மாஸ்பியர் அது, அந்த ஹிந்தி சினிமா. ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்போஷர் டு சினிமா ஷூட்டிங், சினிமா வேர்ல்டு. நான் ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸில் இருப்பேன். ஸோ கேஷ் எடுத்துகிட்டு போனோம், ஷூட்டிங் போவேன், நாங்கள் பார்ப்பேன், நடக்கிறது எல்வி பிரசாத் சார் வேலை பண்ணுறதை பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் பெருசாக நம்ம அதில் வரப்போகிறோங்கிறது அப்போ கூட தாட்டு கிடையாது. நான் பாட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்துடுவேன். படம் ஓடலை, எல்லா அசிஸ்டண்ட்ஸும் எல்லாம் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எல்வி பிரசாத் சாருக்கு சினிமா தான் அவரோட மூச்சு. அவர் வந்து அதிலே வாழ்ந்தவர். ஸோ படம் ஓடலை, அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது எண்ணத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தார், எல்லா படமும் பார்ப்பார். ஸோ என்ன வா என் கூட வா சொல்லிவிட்டு, அவருக்கு யாருமே இருக்கல, நீ என்ன பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இப்போ ஒர்க் ஒன்றும் இல்லை வா என் கூட சொல்லிவிட்டு ஒரு படம், ஒரு ஹிந்தி படம் போய் பார்ப்போம். இந்த படத்தை பற்றி டிஸ்கஷன் அவருக்கு ஒரு பவுன்சிங் போர்டு மாதிரி. நீ என்ன பிடிச்ச உனக்கு இந்த படத்தில், ஏன் இந்த படம் உனக்கு நான் அந்த ஏரியா பிடிக்கலை, ஏன் இந்த படம் ஹிட் ஆச்சு, இப்படியெல்லாம் ஒரு படமாக பார்த்து ஒரு கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன், ஒரு டிஸ்கஷன் மாதிரி எனக்கு அவரோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் தெர் இஸ் நோபடி, ஐ ஆம் தேர். ஸோ இந்த ப்ராசஸில் அவர் என்னெல்லாமோ இதை எழுதும்பார். அவர் சொன்னதெல்லாம் நான் எழுதி கொடுப்பேன். அதே மாதிரி சென்னையில் ஒரு ராம்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் அங்கே தமிழ் படம் நான் பார்ப்பார். அவரோட ஒரு படத்தோட சினாப்சஸ் எழுதுவார், ப்ளஸ் மைனஸ் எழுதுவார். இதே ஒரு போஸ்ட்டில் வரும். இது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அவரோட இந்த ட்ராவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதில் வேலை பண்ணுறேன்னு.
நமக்கு சினிமா பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜாலி தான் இன்ட்ரெஸ்ட்டு. சினிமா பார்க்குறதுக்குள்ள என்ன வேணும்? நான் அந்த காலத்தில் வாழ்ந்ததே ராஜேஷ் கண்ணா படம், அமிதாப் பச்சன் படம், சலீம் ஜாவேத் ஸ்கிரிப்ட், ஹீரோயிசம், இதுதான் நமக்கு ட்ராவல். டிஸ்கஷன்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோடு அப்போ டிவியே கிடையாது. ஒரு 2 டிஸ்கஷன், சினிமா, கிரிக்கெட். எல்லோரும் ஈவினிங் ஆனால் உட்காந்து அரட்டை அடிக்கிறது இதுதான். சினிமா அந்த படம் பார்த்தியா, இந்த படம் பார்த்தியா, கிரிக்கெட்டை பற்றி, கவாஸ்கர், விஸ்வநாத், இதுதான் ஒரு டைம் பாஸ். இந்த டைம் பாஸ்க்கு நடுவில் சினிமா ஒரு ப்ரொடியூசர், ஐ மீன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வேலையும் பண்ணுறேன், சேலரியும் கொடுக்குறாங்க, படம் பார்க்க சொல்கிறாங்க ஃப்ரீயாக. ஜாலி பார்த்துட்டே இருந்தேன். இது என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் படம் பார்த்து 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 அவருக்கு என்னை பிடிச்சி போய், நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணுறேன் சென்னையில், உனக்கு சென்னையில் யாராவது இருக்காங்களா, நீ வரையா கேட்டார் பிரசாத் சார் என்கிட்ட. சார் ஹாப்பி சார், நான் பிளான் பண்ணுறேன் சார். ஸோ என் கசின் இருந்தார் நாகநாதன், ராய்பேட்டாவில். அவர்கிட்ட கேட்டேன், வாடா இங்கே இருக்கலாம், என் கூட இருக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நான் ட்ராவல் பண்ணி அங்கே வந்தேன். அங்கே வந்து அந்த படம் இதே கடி நியாயம்னு ஒரு தெலுங்கு படத்தை ஹிந்தியில் ஏ கைசா இன்சாஃப்னு டைட்டிலில் ஆரம்பிக்க போகிறார். டைரக்டர் தாசரி நாராயண் ராவ். ஸோ அந்த படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி, எனக்கு ஆஃபீஸில் ஒரு லேம்பரேட்டாக ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. டெய்லி அந்த ஸ்கூட்டரில் சுற்றுறது, ஷூட்டிங் காலையில் போகிறது, ஈவினிங் வருது, அந்த மாதிரி ஐ வாஸ் ட்ராவலிங். அப்போது தாசரி சாரோட அசிஸ்டண்ட்டாக அந்த ஒரு 3 ஷெட்யூல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன். அதில் ஆர்டிஸ்ட் யார், ஷபானா ஆஸ்மி, சாரிகா, வினோத் மெஹ்ரா, ராஜ்கிரண், நல்ல டீமு. அந்த ஹோல் ஷூட்டிங், அந்த ப்ராசஸ் ஒரு தனி உலகமாக இருந்தது, ஒரு தனி ட்ராவலாக இருந்தது. அங்கேருந்து அந்த படம் முடியும் போது தான் கே பாலச்சந்தர் சாரோட மரோச்சரித்தர் ரைட்ஸை வாங்கி ஏக் துஜேக்கிலேயே பிளான் பண்ணார். அப்புறம் ஏக் துஜேக்கிலே நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த 3 படம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற 3 டைரக்டர்ஸ், எல்வி பிரசாத் சார், தாசரி சார், பாலச்சந்தர் சார், இந்த 3 பேர் ஒரு ட்ராவல். நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து எல்வி பிரசாத் சார் சொன்ன மாதிரி, அவர் அங்கே ஒர்க் பண்ணும்போது அவரோட சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வரும், அது பேசுவாங்க அவரை பற்றி. அவர் எப்பேற்பட்ட கேரக்டர்னா, அட் தேட் டைம் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 70 நான் ஜாயின் ஆகும்போது அவர். ஆனால் அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருப்போம், ஒரு ஆஃபீஸு, அந்த எண்டில் லிஃப்ட் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், ஆஃபீஸ் வாசலில் வந்து அசிஸ்டண்ட் பையன் அனுப்புவார் ஆஃபீஸ் போய்ட்டு, லிஃப்ட்டு வந்தோன்னு சொல்லிவிடும். ஏன்னா ஒரே லிஃப்ட்டு தான், மேலே போய் டைம் ஆகும் சொல்லிவிட்டு இங்கே மேனேஜர்கிட்ட எல்லார்ட்ட பேசிகிட்டு இருப்பார். சார் லிஃப்ட் வரது கத்துவான். இவர் இங்கேருந்து ஸ்ப்ரிண்ட் பண்ணுவார் 100 meters. ஐம் டெல்லிங் யூ, நாட் அ ஜோக், 70-year-old மேன் அப்படியெல்லாம் ஓடவே முடியாது. சர்றன்னு போய் அங்கே ஸ்கேட்டிங் மாதிரி போய் நிற்பாருங்க. ஷாக்கு, தட் இஸ் அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு இது. ஆனால் அவரோட ஸ்டோரி கேட்டால், ஒரு தடவை என்கிட்ட உட்காந்து வாஸ் அவரோட ஆஃபீஸில் உட்காந்து பேசின்னு அப்படியே அவர் கூட நான் வீட்டுக்கு போனேன். என் கூட என்னெல்லாமோ பேசிட்டு வீட்டுக்கு போனேன், என் ஒய்ஃபை பார்த்தேன். அந்த ஸ்டோரி அவர் சொன்ன, அவர் வாயால் நான் கேட்ட ஸ்டோரி எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணுவது. அன்பிலீவபிள் ஸ்டோரி, தட் இஸ் ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரின்னு அதுதான். அவர் சொன்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அது நிஜமாகவே உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நெவர் லூஸ் ஹோப், அதுதான் அதனோட தீமே. எனிதிங் யூ கேன் அச்சீவ் அட் எனி டைம், அட் எனி பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து எப்போ வேணால் நடக்கலாம், ஒரு அதிர்ச்சி, ஒரு மிரக்கல், தட்ஸ் ஆல். அவர் வந்து ரொம்ப ஒரு ஆந்திராவில் ஒரு சின்ன ஊர்லேருந்து வராரு, ஃபார்மர்ஸ் அவங்க. அப்போல்லாம் சைல்டு மேரேஜ் நடக்கும். ஸோ ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே 15-16 இயர்ஸில் அவர் கல்யாணம் நடந்திருப்பார். அப்போ என்ன பண்ணிட்டார், அவருக்கு அங்கே படிப்பு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அங்கே என்ன பண்ணலாம்னு தெரியாமல் ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். கல்யாணம் ஆகிடுது, சைல்டு மேரேஜ், அவர் கிளம்பிட்டார். எங்கே வந்து பாம்பே வந்துட்டார். பாம்பே ஒரு 17-year-old பாய் வந்து என்ன பண்ணது ஒன்றும் கிடையாது, எதுவுமே தெரியாது, பாஷையும் தெரியாது. அவர் வந்து பாம்பே வந்து என்ன பண்ணலாம் தெரியாமல், பசி, கையில் காசு கிடையாது, ஒரு சின்ன ஒரு எடுத்து ஒரு டெய்லர் கடையில் டாக்கா போடுவார். அங்கே அந்த டாக்கா போடுற வேலை பண்ணிட்டு, அப்போ என்ன வருமா, ஃபுல் வீக்கில் ஒரே ஒரு ப்ரெட்டு தான், ஒரு பாவ், அந்த அதுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட காசு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார், அந்த ஒரு பாவ் வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார், பாக்கி டைம் தண்ணியாக குடிச்சிட்டு இருப்பார். இப்படி வீக் ஆன் வீக் ஹீ வாஸ் ஃபீடிங் வித் 1 bread and water. அப்புறமா பக்கத்தில் ஒரு இதில் ஸ்டூடியோவில் கேட் கீப்பர் வேலை கிடச்சிது. அந்த கேட் கீப்பர் வேலை பண்ணார். அப்புறம் ஒரு தியேட்டரில் அந்த டார்ச் காட்டுவாங்களே, அந்த வேலை கிடச்சிது, அந்த வேலை பண்ணார். அதுக்கப்புறம்
நம்ம ப்ரொடக்ஷன் பாய், சினிமா ஷூட்டிங்கில் ப்ரொடக்ஷன் பாய் டீ காஃபி கொடுக்குற வேலை அதுக்கு போனார். அப்புறம் 5th அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார் ஒரு டைரக்டர்கிட்ட. அப்புறம் 4th அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்கள் சின்ன சின்ன பிட் ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் தெலுங்குல ஏதோ சின்ன படங்கள் வந்தது. ஒரு ஆலமாரா அப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு டாக்கி ஃபிலிமில் அவரும் இருக்கார். அதில் ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பார் டாக்கி ஃபிலிமில். இப்படி பிட் பை பிட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ஊரில் இவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, இவரை பற்றி எதுவுமே தெரியல. இவர் இறந்துட்டார்னு நினச்சாங்க வீட்டில். அப்போ அந்த சின்ன மதருக்கு ஒய்ஃபுக்கு என்ன தெரியும், அவங்க மதர் தான் கூப்பிடுவோம் நாங்கள். அவங்க விடோன்னு நினச்சிட்டாங்க. அவங்க போயிட்டார் இவர், அப்படி இதெல்லாம் மைண்ட் செட் வந்துருந்தாங்க. என்னடா அது, இவர் பாட்டுக்கு இங்கே நம்ம ஏதோ சாதிக்காமல் போகக்கூடாது சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு ஏஜ் ஒரு 40-45 வந்தாச்சு அவருக்கு. ஒரு 30 இயர்ஸாக இஸ் சஃபரிங் லைக் திஸ், பிட் பை பிட். ஃபைனலாக ஒரு படத்தில் அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்கிறது. அந்த டைரக்ஷன் சான்ஸை விடாமல் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம் ஹிந்தியில் எடுத்தார். சாரதா, ராஜ் கபூர், மீனா குமாரி. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லாம் முடிச்சு திருப்பி போகிறாரு. அங்கே ஃபேமிலியில் யாருன்னு கூட தெரியல அவங்கள. ஆனால் அந்த மதர், அவங்க ஒய்ஃப் அப்போ ஒயிட் சாரியில் இருந்தவங்க, அவங்க ஷாக்கு, சந்தோஷம், எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல. வந்துட்டார், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டு ஹி கேம் பேக் டு பாம்பே. அங்கே ஒரு வீடு வாங்கி, ஒரு ஃப்ளாட் வாங்கி அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா எண்டு வரைக்கும் ஒயிட் சாரியிலே இருப்பாங்க, பொட்டு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருப்பாங்க அந்த அம்மா. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக டெய்லி அவங்க வீட்டுக்கு போவேன், நான் அவங்களோட நான் பேசியிருக்கேன். அவங்க வந்தால் அப்படி சாப்பாடெல்லாம் போடுவாங்க. வெரி நைஸ் உமன், நைஸ் லேடி. இவரை நாங்கள் எல்லாம் ஃபாதர்னு கூப்பிடுவோம், எல்வி பிரசாத் சார் அவங்க மதர்னு கூப்பிடுவோம். இந்த ட்ராவலில் இவர் என்ன எடுத்து சாரதாங்கிற படம் பண்ணி சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் வரிசையாக அவருக்கு படங்கள் வந்தது. ஆனால் இமீடியட்டாக ஹெல்த் அடிபட்டுடுது. நினச்சி பாருங்கள், சாப்பாடே சரியாக சாப்பிடாமல் தண்ணியும் கிடச்சது எப்போ கிடைக்கிறது அப்போது சாப்பிட்டு அட் த ஏஜ் ஆஃப் 48 he became such a health issue. அவரால் ஒரு 1/2 an hour நிற்க முடியாது, 1/2 an hour படுக்க முடியாது, உட்கார முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். டைரக்ட் எப்படி பண்ணுறது, நம்ம எல்லாம் கிடைக்கிறது, சக்ஸஸ் வந்திருக்கு, பட் ஹெல்த் கான். அவர் பேக் ஏக்கும் இந்த ஏக்கிலையும் அவரால் வாழ முடியாது சொல்லும்போது, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி நேச்சுரோபத்தின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே ஃபுல்லாக மணலில் அப்படியே அவரை உள்ளே இருப்பார் ஃபுல் டே ஆல்மோஸ்ட். அதில் என்ன பாடி பிளட் ப்யூரிஃபிகேஷன், பாடி சிஸ்டம் எல்லாமே மாற்றுவாங்க சொன்னாங்க. அதில் ஹி வெண்ட் இன்டு தட் ட்ரீட்மெண்ட். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 2 months இருந்து அங்கேருந்து அவர் சாப்பாடு, அவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாறி போச்சு. இஸ் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஆஃப்டர் தேட் அட் த ஏஜ் ஆஃப் 50 வரைக்கும் he has not tasted success, not tasted anything. or 48 வரைக்கும் வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் 50% of her age is gone. ஆனால் அந்த டேட்லேருந்து 48-50 இயர்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு 10-15 இயர்ஸில் அவர் சாதித்தது அன்இமேஜினபிள். பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி வரிசையாக படம் ஹிட்டு. பிதாயி, ஜீனே கீரா, மிலன், சூப்பர் ஹிட். அவருக்கு 2 sons, ஆனந்த் அண்ட் ரமேஷ். எல்லாம் ப்ரில்லியண்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாரதா என்டர்பிரைசஸ்னு இப்போ ஆனந்த் சினே அவுட்டோர் யூனிட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ஆனந்த் அவரோட டேக் ஓவர். ரமேஷ் பிரசாத் சார் பிரசாத் ஸ்டூடியோ, பிரசாத் லேபு, அப்புறமா ஃபாலோடு பை பிரசாத் ஐ ஹாஸ்பிட்டல், பிரசாத் 70mm தியேட்டர். தட் இஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு ஜீரோலேருந்து வித்தின் 10-15 இயர்ஸ் ஒரு எம்பையரே கிரியேட் பண்ணிட்டார். நினச்சி பாருங்கள், நம்ம லைஃப் இதுக்கப்புறம் என்னடா இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது at the age of 48 when you are done, finished போது, no, life is still there, you can still fight it out, you can still overcome so many things சொல்லி அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி நான் அவர் வாயாலே கேட்டோன்னு நான் அழுதுட்டேன். நிஜமாவே என்னது இப்படியா ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பார், இப்படி ஒரு இன்றைக்கி எம்பையர் கட்டினவர் இவ்வளோ சிம்பிளாக ஒரு தோத்தியம் ஜிப்பாயம் போட்டுட்டு வாட் ஆல் ஹி அச்சீவ்டு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இப்போ அவரோட கிராண்ட்சன் சாய் பிரசாத், அவர் இப்போது டிஜிட்டல் ஸ்டூடியோஸ் இருக்குது அவரோட. எல்லாம் எங்கே பார்த்தாலும் பிரசாத்ங்கிற ஒரு பாம்பேலையும் சரி, ஹைதராபாத்லேயும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, ஃபுல் எல்வி பிரசாத்ஸ் எரா. அது எனக்கு ரொம்ப அந்த அப்பேற்பட்ட கிரேட் மேனோட அந்த ட்ராவல் வாஸ் அன்இமேஜினபிள், பியூட்டிஃபுல். ஐ எம்
ஃபார்ச்சுனேட் அவரோட ட்ராவல் பண்ணது, அவரோட அந்த ஏரியா எவ்வளோ தடவை என்னை கூட்டின்னு போவார். நிறைய பல பேர் வந்து நான் ஒரு கிராண்ட்சன் நினச்சிடுவாங்க, அவரோட நடப்பேன் நான். எனக்கு அந்த அந்த ட்ராவல் அவரோட சந்தோஷம். அப்போ நிறைய ஸ்டோரிஸ் கேட்பேன், அவரோட கேரக்டர், அவரோட இந்த வே டைரக்ஷன் பண்ணேன், ஏதாவது இன்சிடென்ட் சொல்லுவேன். ஸோ ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அப்போவே அவர் ஆல்மோஸ்ட் 60 ஏஜ். அப்போ ஒரு படம் நடந்துன்றது உதார் கா சிந்தூர்னு ஹிந்தியில். அதில் ஆஷா பாரேங்கிற அம்மா வந்து பிளைண்டு. ஸோ அதில் சீக்வன்ஸ் வந்து பிளைண்டில் அவங்க படிக்கட்டு மாடியிலேருந்து உருண்டு போய் கீழே விழணும் அப்படின்னு ஒரு ஷாட். அந்த ஷாட்டு வந்து எப்படி பண்ணுறது, ஆஷா பாரிக்கு பயம், நான் எப்படி உருண்டு கீழே விடுறது, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். அப்போ பிரேக் டைம். அப்போது அந்த அம்மா வந்து ஹீரோயின் அங்கே இருக்கிற அப்போது ஆக்டர் அவரோட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கழுத்தை உருண்டு விழ சொல்ல, சும்மா நம்மளெல்லாம் வந்து முடியுமா, அதில் பாசிபிளா அப்படின்னு அவருக்கு பேசியிருக்காரு. இதை அவர் கேட்டுட்டார். ஸோ லஞ்சு முடிஞ்ச உடனே ஷார்ட் ரெடி சொன்னோன்னே ஆஷா பாரிக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி பண்ணலான்னு. அப்போது இவர் வந்தார். இவர் வந்து ஆஷாமா நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் ஆஃப் 60 அவருடைய ஏஜுக்கு உருண்டு கீழே விழக்கூடாது. ஆனால் அவர் வந்து நாக்கா அழகாக மேலேருந்து ஒரு பிளைண்ட் பர்சன் எப்படி விழணுமோ அப்படி விழுந்து காட்டினார். எல்லாரும் கிளாப்ஸ், ஷாக் ஆஷா பாரிக்கு. அடுத்த ஷாட் அந்த அம்மா அந்த புரிஞ்சுட்டாங்க இவர் நேக் என்னன்னு, அப்படியே அவங்களே சிங்கிள் ஷாட்டில் பண்ணாங்க. முடிஞ்சு எல்லாம் அடுத்த ஷாட்டு போகும்போது இவர் முள்ள அப்படியே பின்பக்கம் போய் அந்த ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் யார் காமெண்ட் அடித்தாங்களோ அவர்கிட்ட, என்னையா இந்த கழுத்துக்கு விழு தெரிஞ்சுதா கேட்டாராம். மூஞ்சியெல்லாம் மாறிடுது. தட் இஸ் அவர் சொல்லலாம், அது வந்து பண்ணி காட்டி அவர் ஜெயிச்சிடுவார். அது நான் அந்த ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னா நினச்சி பாருங்கள், 60 இயர் அந்த காலத்துலலாம் எல்லா படத்துலையும் ஒரு பெரிய ஸ்டேர் கேஸ் இருக்கும் ஒரு வீட்டில். அந்த இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது உருண்டு விழுணுங்கிறது நாட் அ ஜோக் ஃபார் எனிபடி அட் தட் ஏஜ். இட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி. அதே மாதிரி இன்னொரு சின்ன இன்சிடென்ட் சொல்லுவாங்க. ஒரு ரஹ்மான் ஒரு பெரிய ஹீரோ அண்ட் கேரக்டர் ஆக்டர் அந்த காலத்தில். இவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார் ஒரு சோட்டி பெஹன் ஒரு படம். அப்போது ஒரு பெரிய கேமராவில் மவுண்ட் பண்ணி ஃபோக்கஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஒரு ட்ராலியில் ஷார்ட் எடுத்துட்டுருக்காங்க. அப்போது லைவ் சவுண்ட் எடுப்பாங்க ஃப்ளோருக்குள்ளே. அந்த ஆக்டர் வந்து ஒரு சின்ன அவருக்கு ஃபினிக்கி, அவர் திடீர்னு ஓகே சொல்ல மாட்டார், ஏதோ அவர் மூடு வர வரைக்கும் எடுக்க மாட்டார் ஷார்ட்டு. இவர் அப்போ புதுசு. ஸோ ஷார்ட் எடுக்க ட்ராலி போகிறது, அவர் அங்கேருந்து யார் அங்கே நிற்கிறான்னு டிஸ்டர்ப் பண்ணுறான் போடா 1. அப்புறம் சார் வெளியில் யாரோ தட்டுற சத்தம் கேட்குறது. அப்புறம் சார் அந்த லைட் மேன் அங்கே நடக்கிறான் சார். இப்படியே கிட்டத்தட்ட 18 டேக் ஆகிடுதான். ரொம்ப எல்லாம் பொறுமையை சோதிச்சுட்டே இருக்கார் இவர். வேலு பிரசாத் சார் பார்த்துட்டே இருந்தார். ஃபைனலாக ரஹ்மான் அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் இந்த ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னார். அவ்வளோதான். என்ன சொன்னாராம் கேமராமேன்ட்ட, துவாரகா நீ ஏந்திரு, ஃபோக்கஸ் நீ ஏந்திரு, கேமரா விட நீ ஆக்ட் பண்ணிடான்ட்டாராம். தட் இஸ் ஒரு ஃபோக்கஸ் புல்லர் இல்லாமல் கேமராமேன் இல்லாமல் ஷார்ட் எடுக்க முடியுமா? ஆனால் அந்த இரிட்டேஷனுக்கு அவர் இப்படி ஒரு காமெண்ட் சொன்ன உடனே அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், துவாரகா கேமரா எடுத்துரு, அந்த ஃபோக்கஸ் புல்லர் வா ஆக்ட் பண்ணுப்பா அப்படின்னாரா. உடனே அவர் புரிஞ்சு போச்சு டைரக்டர் வந்து நம்மளை அடித்தார், ஸ்லாப் அடிக்காமல் அவர் மேட்ரு சொல்லிட்டார். அடுத்த நிமிஷம் அடுத்த டேக் ஓகே பண்ணிட்டார். இது வந்து நான் அப்போ இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சொன்ன இன்சிடென்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியாது. பட் தி வே ஹி யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க், அவரோட படத்தில் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஆடியன்ஸோட பல்ஸ் அப்படி தெரியும். அந்த பிதாய்ங்கிற படம்லாம் நான் அவரோட படம் பார்க்குறேன், ஷோ போடுவார் அப்பப்போ அந்த பழைய படத்தை யாரோ வந்தால் நான் காட்டுறதுக்கு. ஸோ சோட்டி பெஹன் ஒரு படம் அவரோட பெரிய ஹிட்டு. நான் அவரோட உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஷோவில் இவர் அழுதுன்னு இருந்தார். சர்ப்ரைஸ் ஆகிட்டு, இவரே அழுறாரு, அவர் படம் தானே இது, இவர் கதை எவ்வளோ தூரம் பார்த்துருப்பார், இவரே அழறாரு. அப்போது தனியாக கூப்பிட்டு, என்ன சார் பிரசாத் சார் நீங்கள் ஏன் சார் அந்த சீனை பார்த்து அடறீங்க கேட்டோன்னே, எப்போ ஒரு சினிமா வந்து நம்ம மீறி அது நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி நமக்கு அது ஐடென்டிட்டியில் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகி நம்ம பார்க்கணும், நம்ம டேரக்டர்னே மறந்துடுறோமோ அதுதான் கரெக்டான சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம். சுரேஷ், நான் வந்து மறந்துட்டேன் ஒரு ஸ்டேஜில் அந்த அண்ணா தம்பி தங்கச்சி இவாளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் அந்த எமோஷன் எனக்கு டச் பண்ணுது ஃபஸ்ட் டைம். எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். அதனால்தான்
இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ பெரிய இன்றைக்கும் இட் இஸ் பீங் டாக்ட் அபவுட். ஸோ அது நடக்கணும் நமக்கு ஆஸ் அ டைரக்டர். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம அந்த படத்தில் நம்ம தான் ஷார்ட் எடுத்தோம், நம்ம தான் ஆர்டிஸ்ட் வேலை வாங்கினோம், எடிட் பண்ணோம், இதெல்லாம் மறந்து நம்ம இன்வால்வ் ஆகி அந்த படத்தை பார்த்தா அந்த படம் ஜெயிச்சிடும் அப்படின்னாரு. இது அவருடைய எல்லா படத்துலேயும் நடக்கும். நான் எந்த படம் அவரோட பார்த்தாலும் எமோஷ்னலாக இருக்கும், ஃபேமிலி ட்ராமா அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக சொல்லுவார். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அவரோட பல ட்ராவலில், அவரோட பல இதில் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பைரிங். பிரசாத் சார் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவரோட ரேக்ஸ் டு ரிச் ஸ்டோரி நத்திங் டு டுடே த மோஸ்ட் நோன் பர்சன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவருக்கு ஒரு எல்வி பிரசாத் ரோடுனே ஹைதராபாத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவரோட நான் அந்த 2-3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணது நெவர் டு பி ஃபர்காட்டன். அவரோட ட்ராவல்லே அப்புறம் தான் நான் இந்த சொன்னேன், இந்த மாதிரி தாசரி நாராயண ராவ் சாரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அது வேறு மாதிரி கேரக்டர் அவர். தாசரி நாராயண ராவ் நீங்கள்லாம் நினச்சி பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர். தட் இஸ் கினிஸ் புக்குகளே அதில் இருக்கார். அவர் 150 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்தை 17 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அன்இமேஜினபிள். நினச்சி பார்க்க முடியுமா? எப்படி முடியும்? எல்வி பிரசாத் சார் மரோ சரித்திரங்கிற ஒரு படம், கமல் சாரும் சரிதாம் ஆக்ட் பண்ண அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கிட்டு ஹிந்தியில் பண்ண பிளான் பண்ணார். மரோ சரித்ரா ஒரு சூப்பர் டியூப்பர் ஹிட். அப்போ தெலுங்கு படம் சென்னையிலே சஃபயர் தியேட்டரில் வருஷக்கணக்காக ஓடுது. ஆல்மோஸ்ட் 1 இயர் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸ் ஓடுது. அந்த படத்துக்கு அந்த கம்போஸிங்க்கு அந்த வாய்ஸ் ரூமில் லக்ஷ்மிகாந்த் உட்காந்துருக்காரு, லதா மங்கேஷ்கர், எஸ்பிபி சார். பாட்டை இவர் பாட போகிறாரு, லதா மங்கேஷ்கர் நோட்ஸ் எழுத போகிறாங்க. கரெக்டாக பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிவிட்டு கிளம்பும்போது லக்ஷ்மிகாந்த் கிளம்பிட்டார். பாலு சார் ஒரு காஃபி கையில் கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே டென்ஷன் பாலு சாருக்கு. லதா மங்கேஷ்கர் பக்கத்தில் அதில் ட்ரெம்பிள் ஆகி காஃபி அவங்க சாரி மேலே கொட்டிடுது. நினச்சி பாருங்க, என்ன மாதிரி நடக்கலாம். என்னடா இவன் யார்? அதில் ஒரு சீன் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் சீன், ஒரு ஹவுஸ் கொடுத்தாங்க, பெரிய ஹவுஸ், ரிச் ஹவுஸ், மாதவி அந்த கேரக்டரோட ஹவுஸு. ஷூட் பண்ணிங்க ஆரம்பித்தோம். மேஜர் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கார் லைட்டிங்கில். சடனாக அந்த ஓனர் கெட் அவுட் சொல்லிட்டார். படத்தோட மெயின் சீன் எடுக்கணும் இனிமேல் தான். வைட்ஸ் எல்லாம் எடுத்து போயின்னு இருக்கு, ஆர்டரில் போயின்னு இருக்கு சீன். திடீர்னு கெட் அவுட் சொல்லிட்டார் அந்த ஓனர். என்ன பண்ணுவார் அன்றைக்கி? அதான் பிளான் ஷூட்டிங்கில். என்ன சொல்லிட்டார்? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த ஓனரை டீல் பண்ணுங்க. ஏய், பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.